ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அப்டேட் இப்போது தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது புதுசாக ஒரு ஆப் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. தமிழ் நிலம் ஜியோ இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு ஆப் கொண்டு வந்திருக்காங்க. இது யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா, நிறைய பேருக்கு அவங்க தாத்தா வாங்கின சொத்தாக இருக்கட்டும், அப்பா வாங்கின சொத்தாக இருக்கட்டும், சொத்து பத்திரம், சொத்து பற்றின டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வீட்டில் வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு சில அந்த சொத்துக்கள் தமிழ்நாட்டில எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாம இருக்கும். அவங்க நேரடியா போய் அந்த சொத்த இன்னும் பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால எங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 2வதா ஒரு சில பேருக்கு வந்து இதுதான் நம்ம சொத்து அப்படிங்கிறது ஃபிசிக்கலா தெரியும். ஆனா அந்த சொத்தினுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து இல்லாம இருக்கும். ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அ அதாவது இப்ப நீங்க ஒரு இடத்துல போய் நிக்கிறீங்க அப்படின்னா, அந்த சொத்து யாருடையது அப்படிங்கிறத மொதற்கொண்டு இந்த ஆப் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு ஆப் தான் வந்து தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க. சரி, இதில எப்படி போய் செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு Play Store ஓப்பன் பண்ணிட்டு, இந்த தமிழ் நிலம் ஜியோ இன்ஃபோ அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த ஆப்பை உங்களுடைய மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 2.25 MB தான் வேகமாக இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் கொடுங்க. பாருங்க, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஓப்பன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இது கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பிக்சர்ஸ் அண்ட் ரெக்கார்ட் வீடியோ அப்படின்னு கேட்கும். அது ஒன்லி திஸ் டைம் கொடுத்துக்கோங்க. லொக்கேஷன் ஆன் பண்ண சொல்லும். அது கொடுத்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் வந்து கேட்குங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓடிபி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஆப் 2 நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. அப்போல்லாம் ஓடிபி சரியாக வரல. பட் இப்போ ஓரளவுக்கு ஓடிபி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வருது. ஸோ அதனால் கரெக்டாக ஓடிபி பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டைப் பண்ணி முடிச்சுட்டு கீழே ஓடிபி வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு அந்த ஆப் வந்து அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணதும் இப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லொக்கேஷன் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க இல்லையா? ஸோ லொக்கேஷன் ஆன் பண்ணி வச்சதுனால எக்ஸாக்டாக உங்கள் லொக்கேஷனுக்கான சர்வே நம்பர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் இங்கே பாருங்கள், உங்கள் லொக்கேஷன் அந்த இடத்துல இருக்குதா? ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். எக்ஸாக்டாக உங்கள் லொக்கேஷனுக்கான சர்வே நம்பர் என்ன, சப்டிவிஷன் நம்பர் என்ன அப்படிங்கிறது ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது லெஜெண்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல? ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா, இந்த மேப்பை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த லைன், அதாவது டார்க் ரெட் கலர் லைன்ல இருந்தா டிஸ்ட்ரிக்ட், பிங்க் கலர்ல இருந்தா தாலுக், எல்லோல இருந்தா வில்லேஜ், லைட் கிரீன் கலர்ல இருந்தா சர்வே நம்பர், அப்புறம் பாருங்க ரோஸ் கலர் மாதிரி இருக்குது, அது சப்டிவிஷன் நம்பருக்கான எல்லை கோடு. இந்த எல்லை கோடு இருக்குது பார்த்தீங்களா அந்த மேப்பில், அந்த எல்லை கோடுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது வந்து இதில் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அர்பன் ஏரியா, ஃபாரஸ்ட் ஏரியா, அதர் ஏரியாவுக்கு வந்து எப்படி டாட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. கிரீன் கலரில் டாட்ஸ் இருந்ததுன்னா அது ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த லெஜெண்ட் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த ஆப் வந்து நீங்கள் தமிழில் வேணும்னா தமிழில் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஏ அப்படின்னு போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், நில விவரங்களை அறிய வரைபடத்தில் கிளிக் செய்யவும் அப்படின்ட்டு இருக்கும். இது மறுபடியும் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷில் வந்து மாறிக்கும். ஸோ உங்களுக்கு தமிழ் வேணும்னா தமிழில் வச்சுக்கலாம். இங்கே இந்த இடத்துல ஐ பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஐ ஆப்ஷன். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்க்ளைமர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. காட்டப்படும் அனைத்து எல்லைகளும் அடையாள எல்லைகளாகும். வரைபட எல்லைகள் எந்த ஒரு சட்டப்பூர்வ நோக்கங்களுக்காகவும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த எல்லை கோடு, அதுலேயும் ஒரு சில இது மிஸ்மேட்ச் இருக்குது. பட் இது வந்து நீங்கள் லீகல் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் இந்த ஆப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இந்த பயன்பாட்டில் எஃப்எம்பி வரைபடங்களில் புதுப்பிக்கப்படாத சாத்தியக்கூறுகள் உள்ளன. இதில் எஃப்எம்பி வரைபடங்கள் டிஜிட்டல் முறையில் உருவாக்கப்பட்டு பதிவிறக்கங்கள் பிரிவில் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஃப்எம்பி மேப் இது வரைக்கும் உங்கள் அந்த சொத்துக்கு வந்து கிரியேட் பண்ணல அப்படின்னா அதில் டிஸ்பிளே ஆகாது. இல்லை உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா நேரடியாக நீங்கள் சர்வேயர் ஆஃபீஸில் போய்ட்டு வாங்கிக்கலாம். அதான் கொடுத்துருக்காங்க. இப்போ எஃப்எம்பி ஸ்கெச்சஸ் ஆர் நாட் அவைலபிள் ஆர் நாட் அப்டேட்டட், கான்டாக்ட் த ரெஸ்பெக்டிவ் தாலுகா சர்வேயர் அண்ட் கெட் தம் அப்டேட்டட் இன் கோலாபிளான் சாஃப்ட்வேர். இப்போ அவங்க நிலத்தை வந்து அளந்துட்டு போயிருப்பாங்க. பட் அந்த சர்வேயர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த கோலாபிளான்ட்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதில் வந்து ஏற்றாம வச்சுருப்பாங்க. அதில் ஏற்றினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆன்லைன் மூலமாக அந்த எஃப்எம் மேப் எடுக்க முடியும். ஸோ அதனால் அதை போய் நீங்கள் ஃபஸ்ட்டு ஏற்ற சொல்லிடுங்க அந்த சர்வேயர்கிட்ட. அப்போ தான் உங்களுக்கு இதில் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஓனர்ஷிப் இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேட் ஆர் அஸ் அவைலபிள் இன் தமிழ் நிலம் டேட்டா பேஸ். ஸோ அந்த தமிழ் நிலம் டேட்டா பேஸில் யார் வந்து ஓனரோ அவங்களுடைய பெயர் தான் வந்து உங்களுக்கு காமிக்குது அப்படிங்கிறது அதில் சொல்லப்பட்டிருக்குது. மொத்தமாக இது நம்ம லீகல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. மற்றபடி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங்கு. ஓகே, இப்போது லொக்கேஷன் ஆன் பண்ணி வச்சதுனால டேரெக்டாக அந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு சர்வே நம்பர் எது, சப்டிவிஷன் நம்பர் எது, இது எல்லாமே காமிக்குது.
பட் இப்போ நான் புதுசாக வந்து ஒரு இடத்த வந்து சர்ச் பண்ணணும். என்கிட்ட வந்து ஒரு பத்தனம் இருக்குது. அந்த பத்தரத்தில் சர்வே நம்பரு, தாலுக்கா எல்லாமே கொடுத்துக்கிறாங்க. அதை வச்சு நான் என்னுடைய இடம் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு இந்த லென்ஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த லென்ஸ் சிம்பிள் மாதிரி. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே கேட்குறாங்க பாருங்கள், செலக்ட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கேட்கும். உங்கள் மாவட்டம், அந்த சொத்து இருக்கக்கூடிய மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ரெண்டாவதாக பாருங்கள், அந்த மாவட்டம் செலக்ட் பண்ணோன்னே தமிழ்நாட்டில் அந்த மாவட்டத்தினுடைய எல்லை கோடு மட்டும் உங்களுக்கு இந்த கலரில் கொடுத்துக்கிறான் பாருங்கள். அடுத்ததாக செலக்ட் தாலுக்கா இது, தாலுக் பேரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தாலுக் செலக்ட் பண்ணோன்னே அந்த மாவட்டத்தில் அந்த தாலுக்கினுடைய எல்லை கோடு மட்டும் உங்களுக்கு அப்படியே வந்துடும். அடுத்ததாக வில்லேஜ் செலக்ட் பண்ணணும். ஓகே, வில்லேஜ் செலக்ட் பண்ணோன்னே அந்த வில்லேஜுக்கான எல்லை கோடு மட்டும் தனியாக மார்க் பண்ணி காமிப்பாங்க. ஓகே, இப்போது சர்வே நம்பர் வந்து செலக்ட் பண்ணுங்கள், இல்லைனா என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, சர்வே நம்பர் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் நம்பர். அந்த சர்வே நம்பர் நீங்கள் என்டர் பண்ணோன்னே இந்த பாருங்கள், அந்த சர்வே நம்பரில் இருக்கக்கூடிய சப்டிவிஷன்ஸ் எல்லாமே வந்துடும். இப்போ செலக்ட் சப்டிவிஷன் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு சப்டிவிஷன் நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் கொடுத்த அந்த மாவட்டம், சர்வே நம்பரு, சப்டிவிஷன் அதை வச்சு உங்களுக்கு இந்த மேப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. உங்களுடைய இடத்த வந்து இந்த கலரில் வந்து பாக்ஸ் ஸ்கொயர் போட்டு காமிச்சிட்டாங்க. இப்போது இந்த நிலத்தினுடைய ஏ ரிஜிஸ்டர், எஃப்எம்பி காப்பி, பட்டா இது எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், அதாவது பார்க்கலாம். இப்போ இந்த நிலத்தினுடைய ஏ ரிஜிஸ்டர் வேணும்னா கீழே பாருங்கள், ஏ ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணணும். அது கிளிக் பண்ணோன்னே ஓனர் யார், ஓனருடைய ரிலேஷனு, லேண்டு என்ன மாதிரியான லேண்டு டைப்பு, பழைய சர்வே நம்பர் என்ன, அது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. டேக்ஸ் எவ்வளோ கட்டணும், ஒரு ஹெக்டேர்ஸு, இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. பட்டா நம்பர் வந்து கொடுத்துக்கிறாங்க பாருங்கள், 528. இது வந்து பட்டா நம்பர். ஸோ இந்த மாதிரி ஏ ரெஜிஸ்டர் நீங்கள் பார்த்துக்கலாம். ரெண்டாவதாக எஃப்எம்பி ஸ்கெட்ச் கிளிக் பண்ணோன்னே அந்த நிலத்தினுடைய நில வரைபடமும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆயிருங்க. ஸோ நில வரைபடமும் உங்களுக்கு இந்த ஆப்பில் ஓப்பன் ஆயிடுது. அண்ட் மூணாவதாக பட்டா நம்பர் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஏற்கனவே இந்த ஏ ரெஜிஸ்டரில் பட்டா நம்பர் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த பட்டா நம்பரை கரெக்டாக டைப் பண்ணிட்டு தேடுக அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நிலத்துக்கான பட்டா காப்பி வந்து ஓப்பன் ஆயிரும். இல்லை டவுன்லோடு பட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா பட்டா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இதெல்லாமே அதே மாதிரி மேப்போட வியூ வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கொயராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கடஸ்ட்ரல், கூகுள் சேட்டலைட்டு, OSM அந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டால் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம், அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ நீங்கள் ஒரு மேப்பில் இந்த லொக்கேஷன் பார்க்குறீங்க, வேறு ஏதாவது ஒரு சர்வே நம்பர்னுடைய லேண்ட் ஓனர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் இந்த அந்த சர்வே நம்பர் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் கலர் இந்த மாதிரி வந்துடும், லைட் ப்ளூ கலரில் வந்துடும். அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர், எஃப்எம்பி, பட்டா நம்பர் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.